மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் காண்பதற்கு வசதியாக 8 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்படுகின்றன. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி கோபுரங்களில் கலசங்கள் பொருத்தும் பணி திங்கட்கிழமை நடைபெற்றது. ராஜகோபுரத்தை தவிர ஏனைய 12 கோபுரங்களுக்கும் கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மருந்து சாற்றுதல், முளைப்பாளிகை இடுதல், கங்கணம் கட்டுதல் உள்ளிட்ட பூஜைகள் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றன. முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமையன்று காலை 8:30 மணியிலிருந்து காலை 9:30 மணிக்குள் நடத்தப்படுகிறது. இதில் பங்கேற்பதற்காக வரும் முக்கிய விருந்தினர்களுக்கு தனி வழியும், படிக்கட்டு வழியாக வரும் பக்தர்களுக்கு தனி வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிக்கு தனிநபர் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அடிவாரத்தில் இருந்து கோவில் பேருந்தில் மட்டுமே அழைத்து செல்லப்படுவார்கள். கோவில் மண்டபங்களின் ஸ்திரத்தன்மையை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறையினர் மண்டபங்களின் மேற்பரப்பில் நிற்பதற்கு 750 பேருக்கும், சுற்றுப்பிரகாரங்களில் நிற்பதற்கு 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களின் வசதிக்காக 8 இடங்களில் பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல கும்பாபிஷேகம் முடிந்ததும் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி பாதுகாப்பு பணியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் செவ்வாய்க்கிழமை நேரில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.